ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் சகசிர போஜனம் செஞ்சு வைக்கிறது ஒரு நல்ல பரிகாரம்தான். ஜோசியர் சொல்லிட்டார். கணவரோட ஜாதகத்தை பார்த்து அந்த மனைவியோ ஸ்ரீ பெரியவா கிட்ட ஓடி வந்துட்டா. அவள் ஒரு ஏழை பொண்ணு. அவள் சங்கரமடத்துக்கு பெரியவா கிட்ட தெரிவித்தா தன்னோட பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவளோட கண்களில் தெரியறது. சுவாமி, என் கணவர் வியாதியால் சிரமப்படுறார், வேலைக்கு போக முடியல, மகனுக்கோ சரியான வேலை இல்லை, கல்யாண வயசில் பொன் குழந்தையும் இருக்கா, அவளை எப்படி கரை சேர்ப்பேன்னு புரியலை, நிம்மதியாக தூங்க முடியல, என்ன தசா காலம் சரியில்லையோ அப்படின்னு என் கணவரோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காண்பித்தேன். அவரும் பரிகாரம் பண்ண சொன்னார். அதை செய்ய நிறைய பணம் தேவை, என்ன செய்யறதுனே புரியல, வந்துட்டேன் உங்களை பார்க்க அப்படிங்கிறா பெரியவாக்கிட்ட. ஸ்ரீ பெரியவாளுடைய கனிந்த பார்வையோட, ஏம்மா வாழ்க்கை இப்படியேவா இருக்கும்னு நினைக்கிற? சக்கரம் சுழல்றது மாதிரி தானே சுழண்டே இருக்கும். இப்போ உன் வாழ்க்கையில் காலச்சக்கரம் அதிகபட்சம் கீழே இருக்குது. இனி அது மேல் நோக்கி தானே சுத்தம். அப்போது எல்லா பிரச்சனையும் கடவுள் அருளால் நிச்சயம் சரியாகுமே. உன் கணவரோட உடல் நலனில் கவனம் செலுத்த, மகன் ஒரு நல்ல வேலைக்காக முயற்சி பண்ணட்டும், உன் மகளை தேடி நல்ல வரன் வரும் வரைக்கும் கவலை வேண்டாம், உன் கணவரை தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க சொல்லு, அதனால் உடல் நலம் செல்வ வளம் எல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறா பெரியவா. சரி, பெரியவா கேட்குறா, அது சரி ஜோசியர் என்ன பரிகாரம் சொன்னார்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறா ஸ்ரீ பெரியவா. சகசிர போஜனம் செஞ்சு வைக்கிறது தான் நல்ல பரிகாரம்னு சொல்கிறா. 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய பணம் வேண்டாமோ அப்படிங்கிறா அவ. பெரியவாலோ சகசிர போஜனம் அப்படின்னது உடனே 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது அர்த்தம் பண்ணிக்கப்படாது. 1000 உயிர்களோட பசியை தீர்த்தாலும் பிரச்சனை தீர்ந்துடும். வீட்டில் அரிசி குருணை இருக்கும் இல்லையா, அரிசி குருணை, அதை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு போய் எறும்பு புத்துக்கு அருகில் போடு. 1000 எறும்பு இதை சாப்பிடும். இதை விட சிறந்த பரிகாரம் என்ன இருக்குது சொல்லு? உனக்கு எல்லாம் காமாட்சி அருள் புரிஞ்சு ஜெயமே ஜெயமாக காட்டுவா, வாழ்க்கையில் எல்லாம் சித்திக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா ஸ்ரீ பெரியவா அந்த ஏழை பொண்ணுக்கு. சகசிர போஜனம் செஞ்சு வைக்கிறது தான் நல்ல பரிகாரம்னு சொன்ன ஜோசியர் பரிகாரத்தை எவ்வளவு எளிமையாக்கி பெரியவா அவளுக்கு அருள் கொடுத்துருக்கா. நாமளும் இப்படி அப்பப்போ நம்மளால் என்ன முடியறதோ அதை அப்பப்போ செஞ்சுட்டா பின்னாடி நமக்கு சேர்ந்து போகாத இருக்கும். அது என்ன கடனாக இருக்கட்டும், பித்திரு கடனாக இருக்கட்டும், வைத்திய கடனாக இருக்கட்டும், யாருக்கான நம்ம கையில் இருக்கும்போது ஒரு உதவி செஞ்சுட்டா இது எல்லாம் அதில் போயிடும். என்ன நான் சொல்கிறது, இன்றைக்கி ராமநவமி, எல்லோரும் நீர்மோர் பானகம் வச்சு சுவாமியை ஆற்றுல ஒன்றுமே இல்லாட்டியும் ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தா கூட போகிறோம். கோயிலுக்கு தான் போகணும், இதில் தான் கலந்துக்கணுங்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஸ்ரீராமநவமி முடிஞ்சுது. இல்லை, ஸ்ரீராமநவமி அன்னைக்கு யாரான்னு கல்யாணம் பண்ணுறேன், கதை சொல்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் போனேன்னா உங்களால் ஆனால் உடம்பு கை காரியம் செஞ்சுட்டு வரலாம். எல்லாம் நன்மைக்கே. எது நடந்தாலும் அது நம்ம நன்மைக்குன்னு எடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். ராம 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 ராம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.